friends, welcome to Tamil Beauty TV. நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் my hearty welcome. Mostly பொண்ணுங்க எல்லாருமே கண்ணுல மை இல்லாம வெளிய போகவே மாட்டாங்க. அந்த காலத்துல மை எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணாங்க. பட் இந்த ஜெனரேஷன்ல மை எல்லாமே கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி தான் தயாரிக்கிறாங்க. அதுவும் இல்லாம நீங்க ஜெல் ஐலைனர் வாங்கணும்னா அது ஒரு 550 ல இருந்து 600 ஆகும். நான் மினிமம் சொல்றேன். சோ வீட்லயே ஐலைனர் எப்படி செய்யலாங்கறத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எங்களோட ஃபியூச்சர் அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கிறேன். அதுல நெய் ஊத்தி திரி போட்டு பத்த வச்சுக்கிறேன். இப்போ 3 ல இருந்து 4 கப்பு இல்லாட்டா டம்ளர் எடுத்துக்கோங்க. அத நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கப்பை சப்போர்ட்டா வச்சுட்டு நான் ஒரு ஸ்டீல் பிளேட்டை விளக்கு மேல கவர் பண்ண போறேன். இப்போ இந்த விளக்கு எரிய அதுல இருந்து வர போக இந்த ஸ்டீல் பிளேட்ல ஒரு கருப்பா ஒரு சார்கோல் மாதிரி படியும். ஒரு 5 ல இருந்து 6 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. விளக்கு நல்லா எரியட்டும். ஒரு 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த பிளேட்டை எடுத்து பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பிளேட்ல கருப்பா புகை படிஞ்சிருக்கு. இப்போ இந்த பிளேட்ல நான் அப்ளை பண்ற மாதிரி நீங்களும் கொஞ்சமா நெய் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எடுக்கிற மாதிரியே நீங்களும் நெய்யையும் புகையையும் சேர்த்து ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா மை ரெடி ஆயிடுச்சு. இத ஒரு சின்ன கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இன்னுமே டார்க்கா வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு பாதாம் எடுத்துக்கோங்க. அத விளக்குல சுட்டு நல்லா பொடியா அரைச்சிக்கோங்க. அந்த பொடியை நம்ம எடுத்து வச்சிருக்க மை கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திக்கா டார்க்கான மை கிடைச்சிடும். நாம இதுல நெய் யூஸ் பண்ணி தான் இந்த மைய ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு நெய் வேணாம்னு நினைச்சீங்கன்னா நெய்க்கு பதிலா நீங்க விளக்கெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மைய நீங்க ரூம் டெம்பரேச்சர்லயே வச்சுக்கலாம். 3 to 4 months கெடாம அப்படியே இருக்கும். இது நீங்க சின்ன குழந்தைங்களுக்கு கூட அப்ளை பண்ணலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் வீட்லயே ஐலைனர் எப்படி செய்யறதுங்கிறது சொன்னேன். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்க கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே தெரியுற கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இன்னும் நிறைய வீடியோஸோட நான் உங்களை மீட் பண்றேன். Until this, bye from Revathi.